வணக்கம் நேயர்களே. மது ஒழிப்புக்காகவும் டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்காகவும் இன்று சத்தியம் டிவி இன்று ஒரு நாள் முழுவதும் மது ஒழிப்பை வலியுறுத்தியும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஒரு நாள் முழுவதும் முழு நேரலை நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. இப்போது முதலமைச்சர் விஜய் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவாரா, அவர் முன் உள்ள சவால்கள் என்ன, இந்த தடைகள் உடையுமா என்பது குறித்து நம்முடைய மே 17 இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவதற்கு தடையாக என்ன இருக்கிறது என்று முதல் கேள்வியை வைப்போம். தோழர், என்ன தடை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அடிப்படையில் அரசு ஆட்சியாளர்களுடைய மன உறுதி தான். அவர்களுக்கு திடமான ஒரு கொள்கை நிலைப்பாடு மது ஒழிப்பிற்கு கிடையாது. மது ஒழிப்பை செய்ய வேண்டும் என்கின்ற திடமான ஒரு கொள்கை திட்டம் கிடையாது என்பதனால தான் மது ஒழிப்பை அவர் நடைமுறைப்படுத்தவில்லை. இரண்டாவது, கடந்த காலங்களில் மது உற்பத்தியாளர்களே இந்த கட்சிக்காரர்களாக இருந்தாங்க. இப்பொழுது அவங்க கட்சிக்காரர்கள் தான் மது உற்பத்தியாளர்களாக மது ஆலையை வைத்திருப்பவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்திற்காக இது போன்ற ஒரு கொள்கைகளிலே ஒரு முடிவெடுப்பதிலே அவர்களுக்கு தயக்கம் இருந்தது. ஆகவே அவர்களுக்கான கட்சி உறுப்பினர்களுடைய லாபத்தை தடுத்துவிடக் கூடாது என்பதிலே அவர்கள் மிக தெளிவாக இருந்த காரணத்தால் தான் மது ஒழிப்பை நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள். மற்றபடி சாத்தியமற்றது என்பதெல்லாம் கிடையாது. ஓகே, இந்த கடைகள் அடைப்பு ஒரு 717 கடைகள் மூடல் கடந்த திமுக ஆட்சியிலும் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு 600 கடைகள் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இது எல்லாமே ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை தான் நினைக்கிறீங்களா? இது ஒரு படிப்படியாக மது விலக்கை கொண்டு வருவதற்கான ஒரு தொடக்க நடவடிக்கையா தோணலையா? மது ஒழிப்பு நடவடிக்கைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் இருக்கு. வெறும் கடையை ஒழிப்பதனால மட்டுமே மது ஒழிப்பை கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா மதுவை நீங்க இந்த கடையில் வேணா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போய் வேற இடத்துல வாங்க முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட அளவுல தான் கடைகளுடைய நெருக்கம் என்பது அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவுக்கு கடைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு எது என்றால் மளிகை கடைகளுக்கு அடுத்தபடியாக சாராய கடைகள் தான். சாராய கடைகள்ல மிகப்பெரிய அளவிற்கு நம்மளுக்கு ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது. இப்ப உதாரணம் எடுத்தோம்னா பெட்ரோல் பங்க் எடுத்துட்டோம்னா ஒரு பெட்ரோல் பங்க் மூடிட்டா இன்னொரு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் வாங்குற மாதிரி தான் இது சாராயம். ஒரு கடையில மூணா அடுத்த கடையில போய் சாராயம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இங்க அதிகமாக இருக்கிறது. ஒரு ஊர்ல அடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போனா அடுத்த ஊர்ல வாங்கிட முடியும். மது ஒழிப்பு என்பதற்கு இப்படி கடைகளை மூடுவது ஒரு பார்ஷியலான கடைகளை மூடுவது, ஒரு சில விகிதங்கள், அந்த விகிதத்துல கடையை மூடுவது மட்டுமே பயனுள்ளதாக அமையாது. இதற்கென்று ஒரு விரிவான வேலை திட்டமும் இதற்கென ஒரு கடப்பாடும் தேவைப்படுகிறது. அந்த கடப்பாடு ஆட்சியாளர்களுக்கு கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மற்றபடி அவர் சொல்லக்கூடிய எந்த காரணமும் உண்மையான காரணம் அல்ல. இப்போ கடந்த 2 ஆட்சிகளிலும் திமுக ஆட்சிகளில் கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக இந்த மதுக்கடைகளுக்கான அந்த டாஸ்மாக் உருவாக்கப்பட்டு அந்த விற்பனை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருவதால் டாஸ்மாக் வருவாய் இல்லாமல் ஒரு மாநில அரசு இயங்குவது சாத்தியமில்லை என்ற ஒரு கருத்தும் பொதுவாக வைக்கப்படுகிறது. கடந்த நீங்கள் கூறியது போல இந்த தமிழக வெற்றிக் கழக ஆட்சியிலும் மதுபான தொழிற்சாலை உரிமையாளர்கள் யாரும் இருக்கிறார்களா? ஆனால் கடந்த அதிமுக திமுக அரசுகளில் அந்த பல்வேறு தரப்பினர் அந்த கட்சிக்காரர்களே நீங்கள் கூறியது போல பல தொழிற்சாலைகளை வைத்திருந்தார்கள். இப்போ தமிழக வெற்றிக் கழக அரசில் அப்படி யாரும் இருப்பதாக இல்லை. ஒருவர் மட்டும் இந்த ஜெகத் ரட்சகனோட மகன் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் அந்த தாவேகா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் எவருக்கும் இந்த மதுபான தொழிற்சாலைகள் உரிமமாக இல்லை. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழக அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது வலுவடைந்திருக்கிறது. பல இடங்களில் போராட்டங்களும் இதற்கு முந்தைய ஆட்சியை விட இப்போது கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே மக்கள்கிட்ட ஒரு பேராதரவு இருக்குது பூரண மதுவிலக்குக்கு? மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. ஏன்னா குடிகாரர்களை தவிர மற்றவர்களுக்கு இது மூடப்படணும் என்பதில் உறுதியான ஒரு விருப்பம் இருக்கிறது. இதுல அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த மது என்பது ஒரு குடும்பத்தை மிக மோசமாக பாதிக்கிறது. குழந்தைகளையும் பெண்களையும் மிக மோசமாக பாதிக்கிறது. சமூக சீர்கேடுகளை கொடுக்கிறது. இங்கே கொலை பாலியல் வன்முறைகள் நடப்பதற்கு அடிப்படை காரணியாக இருப்பது மது என்கின்ற ஒன்றுதான் இதனுடைய பின்னணியில இயங்குகிறது. நாம் அனைவருமே அறிந்த உண்மைதான். அடிப்படையில் பார்த்தோம்னா பெண்கள் வீட்டுல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கி சுமக்கிறாங்க. அவர்களை துன்புறுத்துவது, சித்திரவதை செய்வது, அவர்களை மிக இழிவாக நடத்துவது, அடித்து அவர்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துவது என்று பல்வேறு நடவடிக்கைகளை, பல்வேறு சமூக சீர்கேடுகளை இந்த குடிகாரர்கள் செய்து வருவதை பார்த்து வருகிறோம். இரண்டாவது, குடிகாரனுடைய குடிப்பழக்கத்தால் சிக்குண்ட ஒரு குடும்ப தலைவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க. அவங்க இறுக்கமான மனநிலையோடு ஒரு வாழ்வதை நாம் பார்க்கிறோம். இது அவர் வாழ்வியல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது.
அதே போல ஒரு மாநிலத்தினுடைய வருவாய் வந்து சாராயத்திலிருந்து வருது அப்படின்னா அது வந்து மாநிலத்தினுடைய உற்பத்தி வேலை திட்டம் என்ன, அவருடைய உற்பத்தி திட்டம் என்ன என்கின்ற கேள்வி எழுப்பணும். சாராயத்தை வித்துதான் வந்து ஒரு மாநிலத்தின் வருவாய் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, அது உண்மையும் அல்ல. இந்த சாராய விற்பனையினுடைய அளவை பெரிய அளவு காமிக்கிறாங்க. ஆனால் அதுல கிடைக்கக்கூடிய விகிதம், உங்களோட வருவாய் விகிதம் எவ்வளவுன்னு எடுத்து பார்த்தா மிக குறைவானதாக இருக்கும். அந்த வருவாய் விகிதத்துல அதுல இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அதற்குரிய செலவினங்களை குறைத்து விட்டு இந்த சாராய கடைகளால் கிடைக்கக்கூடிய லாபம் எத்தனை என்கின்ற கணக்கு எடுத்து பார்த்தோம் என்றால் மிக என்ன சொல்றது, நிராகரிக்கக்கூடிய அளவிலான ஒரு லாபம் தான் இந்த தொழிலிருந்து கிடைக்கிறது. அதனால இதுல இருந்து கிடைக்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்குது, இதுல மிகப்பெரிய சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்வதெல்லாம் உண்மை அல்ல, அது முழுமையான ஒரு பொய். இந்த ஒரு பெரிய கட்டமைப்பை, இந்த கட்டமைப்பை பாதுகாப்பது, நடத்துவது, இதை பராமரிப்பது, இதற்குரிய சப்ளையர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை, இது தவிர அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன், லஞ்சம் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு பார்த்தோம்னா இதுல இருந்து அரசு கிடைக்கிற வருவாய் என்பது மிக சொற்ப வருவாயாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த சாராய கம்பெனிகளால், சாராய அந்த கடைகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது மிக மோசமானதாக இருக்கிறது. அதனால ஒரு குடும்பத்தினுடைய வருவாய் குறைகிறது, வேலை வாய்ப்புகளிலே சுணக்கம் ஏற்படுகிறது, உழைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலை வாய்ப்புகளில் இருந்து வெளியேறுகிறார்கள், வேலைகளிலிருந்து வெளியேறுகிறார்கள், அவர் உடல்நலம் கெட்டு போகிறது. இந்த உடல்நலம் கெட்டு போனதற்கு அதை அந்த உடல்நலம் கெட்டு போனவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு நீங்க மருத்துவத்துறையில அதிக அளவு செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. பொது மருத்துவத்துறையில அதிக அளவு செலவு செய்ய வேண்டியிருக்கு, அதிக அளவு மருத்துவர்களை நீங்கள் நியமனம் செய்ய வேண்டியிருக்கிறது, அதற்கான கட்டுமானங்கள் அதிகரிக்க வேண்டியிருக்கு, அதற்குரிய மருந்துகளை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த மது குடிக்கிறனால வரக்கூடிய பிரச்சனையில ஏற்படக்கூடிய செலவினங்கள் மிக அதிக அளவு இருக்கிறது. ஒட்டுமொத்த கணக்கீடா பார்த்தோம்னா, பொருளாதார கணக்கீடா பார்த்தோம் என்றால் இந்த மது பழக்கத்தினால் மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியும் நட்டமும் தான் ஏற்படுகிறதே ஒழிய இதனால் எந்த லாபமும் கிடையாது. அப்படி லாபம் ஏற்படுவதாக கடந்த காலத்தில் அதிமுக திமுக காலத்தில் சொன்னதுக்கு காரணம், சாராய முதலாளிகள், சாராய கம்பெனி முதலாளிகள் இந்த கட்சிகளில் மிகப்பெரிய பதவியில் இருந்தார்கள், அமைச்சர்களாக இருந்தார்கள், பொறுப்புல இருந்தார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக இந்த சாராய கடைகளை மூடிவிட்டால் இங்க ஆட்சி அதிகாரமும் நடக்காது என்கின்ற ஒரு பிம்பத்தை எழுப்பினார்கள். அப்படியாக சாராய கம்பெனிகளை மூடினால் இங்கே ஆட்சி அதிகாரத்தை நடத்த முடியாது என்று சொன்னால் அவர்களுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை அல்லது ஆட்சி நடத்துவதற்கு வக்கில்லை என்றுதான் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு குடும்பத்தை சிதைச்சு சீரழிச்சு தான் வந்து கட்சியை நடத்தி கொள்ள வேண்டும், கட்சியினுடைய பொறுப்பாளர் பணம் சம்பாதிக்க வேண்டும், சாராய கம்பெனிகள் முன்னேற வேண்டும், ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தது வந்து மிக மிக சீரழிவானது, இழிவானது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்களிடத்தில் இருக்கிறது. அதிமுக காலத்தில் கடுமையான ஒரு, கடந்த எடப்பாடியார் காலத்தில் மிகப்பெரிய அளவிலே சாராய கடைகள் மூட வேண்டும் என்ற போராட்டம் நடந்தது. அன்றைக்கு வாக்குறுதியில் கொடுத்தது திமுக அரசு. திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சாராய கடைகளை மூடவில்லை. அந்த சாராய கடைகள் தொடர்ச்சியாக நடந்து வந்தன, சமூக சீர்கேடுகள் நடந்தன, பாலியல் வன்முறைகள் நடந்தன, ஒரு குடும்பங்கள் சீரழிந்தன, சாராய கம்பெனிகள் லாபம் பெருகியது, இந்த சாராய கட்டமைப்பு டாஸ்மாக் வருவாயும் அதிகரித்ததாக அவர்கள் கணக்கு காட்டினார்கள், இது பெருமையாக பேசினார்கள். இந்த துறைக்கான அமைச்சர் இது பெருமையாக பேசினார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சீரழிந்த ஒரு பண்பு பொது பண்பாக ஒரு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இது நம்ம இடத்தில் திணிக்கின்ற வேலை அவர்கள் செய்தார்கள். இதற்கு எதிரான போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அந்த வகையில் இப்பொழுது இந்த போராட்டம் கூர்மையடைந்திருப்பது என்பது வரவேற்புக்குரியது. குறிப்பாக பள்ளி குழந்தைகள், மாணவர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கி இருப்பதை நான் வரவேற்கின்றேன். பள்ளி மாணவர்கள் இந்த சாராய கடை அடித்து நொறுக்குவதில் உண்மையும் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கோபமும் ஆற்றாமையும், அவர் குடும்பம் சந்திக்கக்கூடிய, அவர் தாய்மார்கள் சந்திக்கக்கூடிய அந்த கொடுமையான சூழலையும் எதிர்கொண்டுதான் அந்த குழந்தைகள் அந்த சாராய கடையில் எதிராக திரண்டு எழுகிறார்கள். அப்படியான திரண்டு எழுதல் என்பது வரவேற்பிற்குரியதாக நான் பார்க்கிறேன். இதற்கு பிறகாவது இந்த ஆட்சியாளருக்கு அறிவு வருமா, அந்த சாராய கம்பெனிகள் நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் கொட்டம் ஒடுக்கப்படுமா, அவர்கள் அங்கே ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்களா என்பதை நான் கவனித்து வர விரும்புகின்றேன். ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களை இதற்கு பிறகு பொது வாழ்க்கையில் நாம் அனுமதிக்க கூடாது. சாராய கம்பெனியில் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு கட்சியில் இடமில்லை, ஆட்சியில் இடமில்லை, தேர்தலில் பங்கெடுக்க கூடாது, முடியாது என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குகின்ற வரை இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்கின்ற விருப்பத்தை நான் சமயத்தில் வெளிப்படுத்துகின்றேன். இப்படிப்பட்ட சாராய கம்பெனிக்காரர்களை எல்லாம் கட்சியிலே வைத்து வெட்கமின்றி வளர்க்கக்கூடிய இந்த கட்சி தலைவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன், இது போன்ற ஒரு சீரழிவை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் உங்கள் கட்சியில் வைத்துக் கொண்டு நீங்கள் கொள்கை அரசியல் பேசுவதை நான் நகைச்சுவாகத்தான் பார்க்கின்றேன். உங்களால் அந்த குடும்பங்கள் சீரழிகின்றன. இந்த குடும்பங்களில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் இன்றைக்கு போராட்ட காலத்தில் வந்திருக்கிறார்கள். இப்பொழுதாவது நீங்கள் வாய் திறந்து இது போன்ற ஒரு சீரழிவு நபர்களை உங்கள் கட்சியில் இருந்து வெளியேற்றுங்கள். அடிப்படை பொறுப்பில் இருந்தும்
உறுப்பினர் பதவியில வந்து அப்புறப்படுத்துகின்ற ஒரு பணியை மேற்கொள்ளுங்கள். ஏகமனதாக சாராய கடைகளை மூட வேண்டும் என்ற தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றுங்கள். அது செய்ய முடியலன்னா அந்த கட்சிகள் நாடகம் நடத்துகின்றன என்றுதான் நான் சொல்லுவேன். ஆக இந்த கட்சிகளை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். இந்த கட்சிகள் எல்லாம் வந்து மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சிந்திப்பதல்ல. தங்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தங்களுக்கு சொத்து சேர்ப்பதை, பணம் சேர்ப்பதை, தங்கள் நிறுவனத்தை வளர்ப்பதைத்தான் ஒரு வேலையாக வைத்திருக்கார்கள். ஆகவே இந்த கட்சிகளோடு இந்த சாராய கம்பெனிகளையும் சாராய கடைகளையும் ஒழித்து கட்டுவது என்பது இந்த மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டங்கள் வழியாக வெளிப்படுகிறது. அதை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். ஓகே, திருமணங்க தோழர், நீங்க சொன்னது போல இது ஒரு மாநிலத்தின் சமூக பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் நடத்தும் இந்த மதுபான தொழிற்சாலைகளால் அற உணர்வை சீரழிக்குதுங்க. இந்த அற உணர்வை சீரழிக்குது. ஒரு சாராய கம்பெனி நடத்துறவனை கொண்டாந்து ஒரு கட்சியில எப்படிங்க நீங்க பொறுப்புல வச்சிருப்பீங்க? சாராய கம்பெனி நடத்துறவன் எப்படி யோக்கியனா இருப்பான்? அவனுக்கு என்ன மரியாதை தரணும்? அது எப்படி அவர் வந்து சமூக நீதி பேசுவாரா? அவர் தந்தை பெரியார பேசுவாரா? சாராய கடை நடத்திட்டு சமூக நீதி பேசுவாங்களா? தந்தை பெரியார் கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம் நடத்தி தன்னுடைய தோப்பில் இருந்த அத்தனை தென்னை தோப்புகளில் இருந்த அத்தனை மரங்கள் வெட்டி வீழ்த்தியவர். அது ஒரு சீரழிவு பண்பாக வைத்தவர். அவர் தனது கட்சிகளுக்குள்ளாக தனது இயக்கத்திற்குள்ளாக குடிகாரர்கள் அனுமதிப்பில்லை என்று ஒரு கொள்கை முடிவு எடுத்தவர். பெரியாரையும் பேசுவாங்க, சாராய கடையை நடத்துவாங்க, திராவிட மாடலையும் நான் கொண்டு வருவோம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் கட்சிக்குள்ள வச்சிட்டு இருந்தது அவமானகரமானது. அந்த நபரை தூக்கி வெளியே வீசணும். இப்போ நீங்க வெளியே வீசணும். அவங்க சமூக சீர்கேடை கொண்டு வரக்கூடிய ஒரு சமூக விரோதிகளாகத்தான் நான் பார்க்கின்றேன். சாராய கம்பெனிகளை நடத்தக்கூடியவர்கள் சமூக விரோதிகள். இப்ப சாராயத்தை விக்குத இல்ல, சாராய கம்பெனி நடத்தக்கூடிய அந்த அதிபர்களை தலைவர்களை வெளியே தூக்கி எழுதினீங்க. இப்போ ஒரு அரசாங்கமே ஒரு சாராயத்தை விற்கக்கூடிய நிறுவனத்தமான டாஸ்மாக நடத்தி வருகிறது. இப்போது டாஸ்மாக நடத்தும் இந்த அரசுகளை தூக்கி எறிய வேண்டுமா இல்லையா? ரெண்டுமே சேர்ந்தது தானே. இது ரெண்டுமே சேர்ந்தது தானே. சாராய கம்பெனி இருக்கிறதால தானே சாராய கடை நடத்துறாங்க. இவங்க அந்த சாராய கம்பெனி நடத்துறோம் கட்சி பொறுப்புல இருக்கின்ற காரணத்தினால், அவர்களுக்கு பெரிய பதவிகள் கிடைக்கின்ற காரணத்தினால தானே சாராய கடைகளை மூடுவதிலே இவருக்கு மன உறுதி கிடையாது. நீங்க சொல்லுறது இல்ல தோழர், திரும்ப வந்து நீங்க சொல்றது புரியுது. அது வந்து ஒரு தனி மனிதர்கள் ஒரு தொழிற்சாலையை லாப நோக்கில் வணிக நோக்கில் நடத்துகிறார்கள். ஒரு அரசு அந்த சாராயத்தை விற்பதற்காக டாஸ்மாக் என்ற தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் என்ற பெயரில் ஒரு கடையை நடத்தி கொண்டு இத்தனை ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அதில் பல ஆயிரம் தொழிலாளர்கள் அரசு ஊழியர்களாக பணிபுரிந்து கொண்டு அந்த நிறுவனத்தை அரசு நடத்த வேண்டுமா? அவ்வாறு அரசு நடத்தாமல் அது தனியாரிடம் ஒப்படைத்தாலும் இந்த சீரழிவுகள் வந்து சரியாயிரும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது தனியார் எதுக்கு ஒப்படைக்கணும்? மொத்தமாக முடியலாம். அது என்னது கொடுமையா இருக்கு? முதல்ல சாராய கடை மூட சொல்லுங்க. இல்ல, மூடுவது சாராய முக்கியம். அதாவது இதுல இன்னொரு தகவல் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா இந்த சாராய பழக்கம் நீங்க ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு 40 வருடங்களுக்கு முன்பு பார்த்தேன்னா குடிச்சிட்டு வர்றதுங்கிறது ஒரு கூச்சப்படக்கூடிய ஒரு பழக்கமாக, குடிச்ச வந்து வீட்டுக்குள்ள வரும் பொழுதே கூச்ச உணர்வோட தான் வருவாங்க. சமூகத்தில் தான் குடிகாரன் சொல்லிடுவாங்களோங்கிறது வெக்கப்படுவாங்க. ஆனால் அது என்றைக்கு வந்து அது வந்து ஒரு மேல அது மேல வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மன என்ன சொல்றது, தான் தப்பு பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியோட செய்வாங்க. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நிலைமை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு என்னாச்சு நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கார்பரேட் கம்பெனிகள் இங்க இருக்கிற கார்பரேட் கம்பெனிகள் அவங்களுடைய கம்பெனி நிகழ்வுல குடிப்பதை ஒரு பண்பாடாக மாற்றினார்கள். எந்த கார்பரேட் கம்பெனியோடைய சேல்ஸ் மீட்டிங்கோ போர்டு மீட்டிங்கோ அல்லது கார்பரேட் ட்ரைனிங் மீட்டிங்கோ எதுவுமே சாராய நிகழ்வு இல்லாம முடிவதில்லை. அவர்கள் வந்து ஒரு நல்ல கோட்டு சூட்டு போட்டவன சாராயம் குடிக்கிறத இது தப்பு இல்லை அப்படின்னு பழக்க ஆரம்பிச்சானுங்க. இந்த நிகழ்வுகள் இந்த பயிற்சிகளில் கற்றவர்கள் ஒரு நல்ல வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்கள் குடிப்பது தவறில்லை, நீங்க வந்து மன அழுத்தத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்றால் குடிப்பது நல்லது என்று இந்த நிறுவனங்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு பண்பு. இந்த பண்பு கார்பரேட் நிறுவனங்கள் வளர்த்தெடுத்த பண்பு. எந்த கார்பரேட் கம்பெனியோட நிறுவனம் வந்து சாராய ஒரு சாராய பார்ட்டி இல்லாம நிக்குது நடக்குது. அப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா படித்தவர்கள் மத்தியில வேலைக்கு செல்லக்கூடிய மத்தியில உயர் படிகள் இருக்கக்கூடிய மத்தியில இயல்பான ஒன்றாக மாற்றப்பட்டோன்னா குற்றவாச்சி இல்லாம போச்சு அவனுக்கு. முன்னாடி குடிச்சிருந்தானா அவன் குடிக்காரன், அவன் வந்து படிக்காதவன் சொல்லுவாங்க. இப்ப படிச்சவன் குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பண்பானதாக ஒரு கார்பரேட் கல்ச்சராக மாத்தி வச்சிருக்கிறான். பப்புக்கு போற கார்பரேட் கல்ச்சர், கம்பெனியோட மீட்டிங்ல போறது, கம்பெனியோட கேதரிங்ல இருக்கிறதுங்கிறது கார்பரேட் கல்ச்சர். இந்த கார்பரேட் கல்ச்சர் வந்து சாமானிய மக்களையும் பாதித்து இருக்கிறது.
அவன் வந்து கம்பெனிக்குள்ள குடிக்கிறது, கம்பெனி ஃபங்க்ஷன்ல குடிக்கிறது, நாளைக்கு 4 நண்பர்கள் சேர்ந்தா குடிக்கிறதாகும், வெளியூருக்கு சேர்ந்தா குடிக்கிறதாகும், வேற ஊர்களுக்கு வேற விழாக்களுக்கு சேர்ந்தா குடிக்கிற பழக்கமாவே மாத்தி வச்சிருக்கிறதுக்கு இந்த கம்பெனிகளும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை மறந்து விடக்கூடாது. பொது பண்பாக இது நார்மலைஸ் பண்ணனது இந்த கம்பெனிகளினுடைய இந்த கேதரிங்கும் அவனோட ட்ரைனிங் செஷனும் அவனுடைய என்ன சொல்றது அவனுடைய கார்ப்பரேட் ஈவென்ட்டும் தான் வந்து ஒரு பொது பழக்கமா ஒரு பண்பாக மாத்தி வைத்திருக்கிறார்கள். எல்லா இடங்கள்ல இருந்து நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. திருமுருகன், இந்த கார்ப்பரேட் கல்ச்சர் நீங்க சொல்றீங்க, இது இப்போது மக்கள் மத்தியிலையும் ஒரு பிறந்த நாள் நிகழ்ச்சி, ஒரு திருமண நிகழ்ச்சி, ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சி என எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த குடி கலாச்சாரம் என்பது இப்போ பரவலாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மூல காரணமாக அரசுகள், அரசியல் கட்சிகள் இதை ஒரு பெரிய இயக்கங்களாக முன்னெடுக்காதது ஒரு காரணமாக ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டை சுற்றி உள்ள கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்கள், ஏன் நாடு முழுவதும் குஜராத், பீகார் மற்றும் மிசோராம், நாகாலாந்து, லட்சத்தீவு, யூனியன் பிரதேசம், இது தவிர எல்லா இடத்துலையுமே இந்த மதுக்கடைகள் திறந்துதான் இருக்கு. தமிழகம் மட்டும் இதில் வந்து முழுமையாக உடனடியாக அமல்படுத்தி அதை வெற்றிகரமாக செயலாக்கிற முடியும்னு நினைக்கிறீங்களா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ங்கிறாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இந்தியா முழுவதுமே இந்த குடிப்பழக்கம் வளர்த்தப்பட்ட ஒரு பெரிய பிசினஸ் ஒரு வெஞ்சராக மாற்றப்பட்டு இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஏரியா அது. சரிங்களா? இந்த டூரிசமாக இருந்தாலும் சரி, கார்பரேட் கல்ச்சராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரைவேட் பார்ட்டிஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலுமே குடிப்பழக்கம், குடி என்பது ஒரு பகுதியாக மாற்றப்பட்டு லாபகரமான தொழிலாக மாற்றப்பட்டிருக்கு. குஜராத்தில் சாராயம் கிடைக்காதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாராய கடைகள் இல்லாமல் ஆனால் சாராயம் கிடைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் அந்த மாநிலத்தில் இருக்கிறது. அதனால மது விலக்கை கொண்டு வந்த மாநிலத்தில் மதுவே இல்லை என்று பிஜேபி சொல்வதெல்லாம் உண்மை அல்ல. அங்க மது அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்க இருக்கிறது, அது நடக்கிறது. ஆனா இந்த பண்பு ஒரு பொது பண்பாக, குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஏற்றுக்கொள்ள பண்பாக மாற்றுகின்ற பொறுப்பை கார்பரேட் கம்பெனிகள் செய்தன. அதுல வந்துதான் நீங்க ஒரு கம்பெனியோட ஃபங்க்ஷன்ல குடிக்கிறது தப்பு இல்லைன்னு கொண்டாந்ததான் நீங்க கல்யாணத்திலேயோ அல்லது காது குத்து விழாவிலேயோ அல்லது கோயில் திருவிழாவுக்கு குடிக்கிறதுங்கிற பழக்கமாக மாறி போனது. அது முன்னாடி எல்லாம் கோயில் திருவிழாவில் அப்படி குடிக்கிறது அல்லது ஒரு ஒரு கல்யாண வீட்டுல குடிக்கிறதுல பெரிய பழக்கமாக எல்லாம் இல்ல. அதுவே வந்து மறைச்சு பண்ணுவாங்க, ஒரு சில பேர் போவாங்க. இன்றைக்கு அது ஒரு காமனான எல்லாத்தினாலும் அக்செப்டட் ஃபார்மேட்டா மாத்தி இருக்கிறாங்க, எல்லாத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாத்தி இருக்கிறாங்க. இன்னொரு புறத்துல இவர்கள் குடிக்கிறாங்களே, இவங்களுக்கு நான் சாராய கடை திறந்து வைக்கிறேன்னு சொல்லி அரசாங்கம் பொறுப்பு இல்லாமல் இது வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே கஞ்சா குடிக்கிறாங்கிறத கடை கவர்மெண்ட் வந்து கஞ்சா கடை திறந்து வச்சிருவானா என்ன? அறிவில்ல அரசாங்கத்துக்கு, பொறுப்பு இல்ல. அப்ப இவங்க என்ன பண்ணாலும் இதை ஊக்குவிச்சு வளர்த்து விட்டுருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த கட்சிகளுக்குள்ள இருந்தவன் சாராய கடையை நடத்தினது, சாராய கம்பெனியை நடத்தினது, அவங்க பார் நடத்துறது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய தொழிலாக கார்பரேட்டும் அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் இணைந்து சமூகத்தை சீரழித்திருக்கிறார்கள். இப்போ நம்ம தமிழக அரசு புதிதாக பொறுப்பேற்றுள்ள இந்த அரசு இது மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு உடனடியாக என்ன திட்டங்களை முன்னெடுக்கணும்? வரும் அடுத்த 2 வாரங்களில் முதல் நிதிநிலை அறிக்கை கூட்டமும் தொடங்க போகுது. இந்த சூழ்நிலையில் மதுவால் நடக்கக்கூடிய குற்றங்கள் இப்போது கடந்த 1 மாத கால புள்ளி விவரங்களை எடுத்தாலே தமிழகத்தில் பெரும் எண்ணிக்கையில் அது நடைபெற்றிருக்கு. அந்த விபத்துகளாகட்டும், மோதல்கள் மற்றும் சமூக ரீதியான பிரச்சனைகள் அனைத்திற்குமே மது ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு, இந்த அரசு எதை முன்னெடுக்க வேண்டும், அதை எப்படி அமல்படுத்த வேண்டும் என்று மே 17 இயக்கம் கருதுகிறது. என்னன்னாங்க, இந்த குடிப்பழக்கத்தை பொறுத்தவரை ஒரு சமூகவியல் பிரச்சனை. உடல் ரீதியாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் சார்ந்து அது ஒரு சுகாதார பிரச்சனையாகவும் அல்லது உடல்நல பிரச்சனையாகவும் அது இருக்கிறது. அப்ப இதற்குரிய அறிஞர்களை வைத்து தான் ஒரு வேலை திட்டத்தை நீங்க உருவாக்க வேண்டும். எப்படி இதை குறைப்பது, எப்படி படிப்படியாக குறைப்பது, எவ்வளவு விரைவாக அதை குறைப்பது, எப்படி இந்த மாதிரி பழக்கத்தில் இருப்பதை விடுவிப்பதற்கான வழிகளை செய்வது, அதற்கான பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டும். மக்களிடத்தில் இது குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இது போன்ற ஒரு பண்பை கார்பரேட் கல்ச்சர்ல நீங்க தடை செய்வது என்பதை ஆரம்பிச்சு நீங்க கொண்டு வர வேண்டியிருக்கிறது. நீங்க சினிமா தியேட்டருக்கு போனா தேசிய கீத பாட்டை போட்டு எந்திரிச்சு நின்று தேசபக்தியை வளர்த்துற மாதிரி கார்பரேட் கம்பெனிகளோட பங்கனுக்குள்ளார சாராயத்தை நாங்கள் ஒழிப்போம் என்ற ஒன்றை பேச சொல்லுங்க. நீங்க தேசபக்தியை வளர்த்துறதுக்கு 1000 பாட்டை வச்சுட்டு இந்த பாடு அந்த பாட்டை பாடு அந்த பாட்டை பாடுன்னு பேசுறவங்க இது போன்ற சீரழிவான பண்பாட்டை நாங்க தடுத்து நிறுத்துவோன்ற உறுதிமொழி எடுப்பதை கொண்டு வர சொல்லுங்க, பயன்படும். நம்மளுக்கு தெரியாத மொழியில ஏதோ பேசி பாடுனா தேசபக்தி வளர்ந்துரும் சொல்றவன், நம்மளுக்கு தெரிந்த மொழியில இந்த போன்ற சீர்கழிவான ஒரு பண்பாடுகளை எல்லாம் நாங்கள் ஊக்குவிக்க மாட்டோம் என்று கார்பரேட் கம்பெனியில் முடிவெடுக்க சொல்லுங்க. அப்படியெல்லாம் முடிவெடுப்பதும்
பொதுவான நிகழ்வில் இது தடை செய்யப்படுவதுமாக கொண்டு வரப்படுவது இதற்கென ஒரு அறிஞர் குழு உருவாக்கி அவருடைய பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் சரியான வழிமுறையாக இருக்குது. எடுத்த உடனே ஒரு எல்லா கடையும் மூடிட்டு போன்னு நம்ம சொல்லல. அதுக்கென்ற ஒரு வழிமுறையை ஆய்வு அதற்குரிய அறிஞர்களை வைத்து நீங்கள் உருவாக்குவது என்பது தேவை, அவசர தேவையாக நான் பார்க்கின்றேன். ஓகே, இன்னும் நிறைவா பூரண மதுவிலக்கு என்பது இப்போ சங்ககாலம் தொட்டே இங்கே இந்த மது பழக்கம் என்பது உலகம் முழுவதிலுமே அது சோமபானம் கல் இருந்து இந்த வெளிநாட்டு மது வகை பானங்கள்ல இருந்து ஒரு பழக்கமாக அது கொஞ்சம் இருக்குது. இப்போ நீங்கள் கூறியது போல இது இப்போ பரவலாக்கப்பட்டதுக்கு இந்த டாஸ்மாக் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் பல ஆண்டு காலமாக மக்களிடையே உள்ள இந்த மது பழக்கத்தை முழுமையாக ஒழிப்பது சாத்தியம் இல்லையா? அதாவது என்னங்க, இது ஒரு அடிமையாக மதுக்கு அடிமையாக மாறுவது இப்ப நடந்திருக்கிறதா மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க என்றைக்காவது ஒரு நாள் ஒரு விழாவில் எடுக்கக்கூடிய பண்பாக இருப்பதோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறை இருமுறை அதை எடுப்பதோ என்பதையோ நம்ம பெரிய பழக்கமாக ஒரு குறையாக நம்ம யாரும் பேசினது இல்லை. ஆனா இது அன்றாட ஒரு வாழ்க்கையில் இது ஒரு அங்கமாகவே மாறி போறது. அதனால குடும்பங்கள் பாதிக்கப்படுவது, குழந்தைகள் பாதிக்கப்படுவது, பெண்கள் பாதிக்கப்படுறது, சமூக சீர்கேடுகள் வருவது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் வர்றதுங்கிற இடம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசித்தான் ஆக வேண்டியிருக்கு. இது ஒரு சமூக பிரச்சனையாக மாறிவிட்டது. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, சமூக பிரச்சனை. அது ஒரு தனிநபர் பிரச்சனை மட்டும் இல்ல, ஒரு சமூக பிரச்சனையாக மாறி இருக்குது. அதனாலதான் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்கிறோம். இது ஒரு தனிநபருக்கு அவர் உடம்புக்கு கெடுதிங்கிற இடத்துல அளவுல இருந்ததுன்னா அது அதனுடைய தன்மை வேறு. இன்னைக்கு சமூகத்துக்கு கேடாக நிக்குது. பெண்களால ஒரு தைரியமா போக முடியல. ஒண்ணும் இல்ல, ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போனீங்கன்னா பாட்டில் உடைச்சு போட்டிருக்கானுங்க அறிவு கட்டவனுங்க. அங்க இருக்க விலங்குகள் என்ன மாதிரி பாதிக்கப்படுது, அங்க போகக்கூடிய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, எல்லாருமே பாதிக்கப்படுறோம். எந்த பொறுப்புணர்வும் இல்லாம எங்க போறானோ அங்க குடிச்சிட்டு அங்க பாட்டில் தூக்கி போடுறது, அந்த இடத்த அதை பொல்யூட் பண்றது, அதை நாசம் பண்றது, அந்த இடத்த நாசம் பண்றது, அருவிகள்ல போனா அருவியில பாட்டில் தூக்கி எறிகிறது, இதெல்லாம் ஒரு பொறுப்பற்ற இது போன்ற ஒரு மிருகத்தன்மையான ஒரு நிலைமைக்கு விலங்கு மாதிரியா மாறி போன அந்த கூட்டத்தை நீ நெறிப்படுத்த வேண்டிய தன்மை இருக்கா இல்லையா? இது ஒரு தனிநபர் பாதிப்பு என்பதோட சமூக பாதிப்பாக மாறி போயிடுச்சு. நிறைவா சரிங்களா? அப்ப இவங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டில தூக்கி எறிகிற மாதிரி கண்ணாடி பாட்டிலையும் தூக்கி எறிகிறது, சாராய பாட்டில தூக்கி எறிகிறது, வெளியூருக்கு போனோம்னாலே சாராய பாட்டிலோட போய் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விலங்குத்தன்மையான ஒரு மிருகமா மாறிட்டு இருக்கிறான். இது தடுக்க வேண்டிய பொறுப்பு கண்டிப்பா இருக்குது. ஓகே, இன்னும் நிறைவா இந்த மது ஒழிப்பு தொடர்பான நிறைவான ஒரு கேள்வி பொதுவாக சமூகத்திலையும் பலரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த டாஸ்மாக் வருமானத்திற்கு நிகராக இது ஒட்டுமொத்த தமிழக வருவாயில் ஒரு 1/3 பங்கு, அதாவது 1/3 பங்கோ 10 பங்கோ ஒரு பெரிய அளவில் வருவாயை அரசுக்கு வழங்குது. இதுக்கு மாற்று வருவாய் அளிக்கக்கூடிய திட்டங்களை குறுகிய காலத்தில் அல்லது ஒரு 5 ஆண்டு காலத்தில் ஒரு அரசால் செயல்படுத்த முடியாது என்ற ஒரு கருத்தும் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் பொதுவான பார்வையாளர்களால் வைக்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு அது உண்மை? டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் ஒரு அரசால் இயங்க முடியாது. ஏங்க இது என்னங்க, இது பைத்தியகார்த்தனமா இருக்குது. நீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபாய் தரேன்னு முடிவு எடுத்து பண்றீங்க. அதுக்கு உங்களால பண நிதி ஒதுக்க முடியுது. சரிங்களா? இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தினீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு இன்னும் 2000 ரூபாய் சேர்ந்து இருக்கும். அந்த பணத்தை அவன் சமூகத்துல செலவு செய்வான். அது பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடையும். நீங்க கொடுக்கக்கூடிய சாராய கடையில கொடுக்கக்கூடிய காசுல நீங்க வரக்கூடிய கலால் வரியை மட்டும் தான் கணக்கு பண்றீங்க. சாராய கம்பெனிக்கு எவ்வளவு காசு போகுது, அந்த பொருளாதாரம் திரும்ப சமூகத்துக்குள்ள வருதா? அது ரீஇன்வெஸ்ட் ஆகுதா? அது எக்கனாமிக் மாடலே கேட்போம். அந்த கார்பரேட் கம்பெனி அந்த சாராய கம்பெனிக்காரன் இருக்கானே, அவன் திரும்ப இங்க பணத்தை முதலீடு பண்றானா அல்லது தொழிற்சாலையும் வேலை வாய்ப்பை உருவாக்குறானா? அந்த பொருளாதாரம் திரும்ப ரொட்டேட் ஆகுதா? இல்ல. அந்த பணம் அதே குடிகார அதுக்கு நான் குடிக்கு சாராயத்துக்கு செலவு பண்றதுக்கு பதிலா நான் பொது இடத்துல ஒரு பொருள் வாங்குறதுக்கு செலவு செஞ்சா சமூகத்துல பணம் ரொட்டேட் ஆகுது இல்ல? அது 30,000 கோடியோ 40,000 கோடி நீங்க என்ன பணம் சொல்றீங்களோ அது மறுபடியும் சமூகத்துல புழங்குது. அது மறுபடியும் புழங்கும் பொழுது சமூகத்துல மறுபடியும் வருவாய்க்கான இடமா தானே நிக்கும். அதே 1000 ரூபாய அவன் வேற ஒரு பொருளுக்கு செலவு பண்ணானா 10-12% வரி நீ வாங்குறீங்கல்ல? அந்த வரி பணம் எங்க வரப்போகுது? அவர் அரசுக்கு தானே வரப்போகுது, வருமானமா தானே வரப்போகுது. எப்படி வராம போகுது? அவன் பணத்தை எடுத்து புதைச்ச வச்சுக்க போறான். இல்ல திருமுருகன், நான் கேட்கறது இந்த துறை போல ஒரு ஈஸி மணி மற்ற துறைகளில் அரசுக்கான வருவாயை அளிக்கக்கூடிய துறைகளில் இது வருவதில்லை என்ற ஒரு காரணம் வைக்கப்படுது. அதான் கேட்கறேன். இல்ல அது எதுக்கு அரசாங்கம் இருக்குது? சாராய கடை நடத்துறதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஈஸி மணி வர்றதுக்கு பண்றதுக்கு அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். நம்மளுக்கு அதை நடத்த வக்கு இல்லைன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வெளியே போங்க, நாங்க எடுத்து நடத்துறோம், எங்களை போன்ற இயக்கங்கள் நாங்க நடத்துறோம். இந்த மூன்று அரசுகளும் அதை உடனடியாக டக்குனு டாஸ்மாக் கடையை மூடுவதற்கோ மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கோ தயங்குவதற்கான காரணங்களாக இதை தான் பொதுவாக சொல்றாங்க.
அதான் கேட்குறேன், இப்படியா அவங்க இருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இல்லைங்க, அது காரணம் இல்ல. சாராய கம்பெனிகள்ட்ட இருந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லஞ்சம், இவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம், அதுதான் அடிப்படை காரணம். சாராய கம்பெனில கிடைக்கக்கூடிய பணம். ஏன் சாராய கம்பெனிகள் பிரைவேடைஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து அதை வந்து தனியாருக்கு கொடுக்க மாட்டேன், சாராய கம்பெனி அரசாங்கமே நடத்தும் சொல்லி பாருங்களேன், சாராய கடை மூடிடுவானுங்க. ஓ, சாராய கடை மூடிடுவானுங்க, விடுதலை மூடிடுவானுங்க. நான் வந்து இந்த கட்சிக்காரருக்கு தர மாட்டேன், அந்த கட்சிக்காரன் சாராய கம்பெனில இருந்து காசு அதுல சரக்கு வாங்க மாட்டேன், சொந்தமா நாங்களே உற்பத்தி பண்ணிக்கோ சொன்னா சாராய கடை மூடிடுவானுங்க. விடுங்க, இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கலாம் சார். புதிய அரசுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இதற்கு நீங்க கூறுவது இதற்கு முந்தைய அரசுகள்ல அந்த கட்சிக்காரங்க இல்ல, அதுவும் இல்ல. புதிய அரசு செய்யணும், புதிய அரசு செய்யணும். அது செய்யலன்னா மாற்றம் என்று சொன்னதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அந்த புதிய அரசு முதலமைச்சர் மேல பெண்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த அன்பு ஏமாற்றப்படுதா இல்லையா என்பதை போக போக தான் பார்க்க முடியும். ஓகே, ஏன்னா பெரிய பெரிய அளவுக்கு பெண்களை தான் பாதிக்குது, குழந்தைகளை தான் பாதிக்குது. இந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த முதல்வர் விஜய் மேல பெரிய பிரியம் இருக்குது அப்படின்னா, முதல்வருக்கு இந்த குழந்தைகள் பெண்கள் மேல பிரியம் இருந்தால் அவர் முழு மதவிலக்கு கொண்டு வர வேண்டும். ஓகே, அதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, நீங்க கூறியது போலவே இந்த அரசுக்கு பெண்களும் குழந்தைகளும் தான் பெரிய அளவு ஆதரவு அளிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இந்த மது ஒழிப்பையும் டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கும் முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையை கூறியிருக்கிறீர்கள். நன்றி திருமுருகன், தோழர் திருமுருகன் காந்தி. இந்த டாஸ்மாக் மூடுவது மற்றும் மது ஒழிப்பு தொடர்பான இந்த சிறப்பு நேரலையில் எங்களோடு கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு நேரலையில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.